The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சற்று நேரத்தில் மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் முதன்மை செயலாளர் துரை வைகோ, அதே போன்று துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஆகியோர் தற்போது அங்கு வந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக துரை வைகோ சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மதிமுகவினுடைய நிர்வாக குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வைகோ வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அங்கு ஏற்கனவே மல்லை சத்யா மற்றும் துரை வைகோ ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுகவில் நிலவும் மல்லை சத்யா மற்றும் துரை வைகோக்கு இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் மதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், சற்று முன்பாக துரை வைகோ செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். அதில் பல்வேறு முக்கியமான விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருக்கா? மதிமுக கட்சியில் உட்கட்சி பிரச்சனை, தலைமை நிர்வாகிகளிடையே உட்கட்சி பிரச்சனை எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழலாக மதிமுகவினுடைய நிலை மாறியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் எழும்பூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நிர்வாக குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, அதே போன்று அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் என அனைவருமே வந்துவிட்டனர். இன்னும் சற்று நேரத்தில் நிர்வாக குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே கட்சியினுடைய முதன்மை செயலாளர் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக நேற்று அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய துரை வைகோவும் அண்ணா நகர் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக கட்சி பணிகள் குறித்தெல்லாம் இன்று பேசுவதற்கு திட்டமிட்டிருந்தாலும் மிக முக்கியமாக மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ மல்லை சத்யா, துணை பொதுச் செயலாளர் கூடிய மல்லை சத்யா மீது நேரடியாக விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இவர்கள் இரண்டு பேருக்குமான ஒரு கருத்து மோதல் மேலோங்கி இருக்கிறது. இது குறித்து இன்று மிக முக்கியமாக விவாதிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று வைகோ செய்திருக்கக்கூடிய அறிவிப்பு தகவல்கள் கூட கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரு சமாதானமான சூழலை ஏற்படுத்துவதற்காக இன்றைய கூட்டத்தில் பேச இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தலைமை கழகம் இது குறித்து விவாதிக்கும் என்றும் தலைமை கழகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று நடக்கக்கூடிய இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோ கட்சியினுடைய பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே சில மாவட்ட நிர்வாகிகளும் கட்சியினுடைய தொண்டர்களும் பொறுப்புகளிலிருந்து அவர் விலகக்கூடாது, அவருடைய விலகல் கடிதத்தை ஏற்கக்கூடாது என்று கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எனவே நிர்வாக குழு கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிப்பதற்கான சூழல் இருக்கிறது. அதே போல மல்லை சத்யாவுக்கு ஆதரவாகவும் ஒரு சில நிர்வாகிகள் பேசுவார்கள் என்று நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கட்சியினுடைய நலனை கருத்தில் கொண்டும் அதே போன்று அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். இது போன்ற உட்கட்சி பூசல் தொடரக்கூடாது, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள், அதே போன்று நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவருமே பேச இருக்கிறார்கள். ஏற்கனவே கட்சிக்கு வெளியே இரு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து மாறுபட்ட கருத்துக்கள் பேசப்பட்டு வந்த நிலையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு முடிவெடுக்க இருக்கிறார்கள். இரண்டு பேரையும், துரை வைகோ மற்றும் மல்லை சத்யா இரண்டு பேரையும் ஒரு சமாதான சூழலை ஏற்படுத்தி கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசிக்கப்பட இருக்கிறதாக தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே மதியம் 2 மணி வரை நிர்வாக குழு கூட்டம் நடக்க இருக்கிறது. அதற்கு பின்னதாக இன்று எடுக்கக்கூடிய நிர்வாக குழு கூட்டத்தினுடைய முடிவுகள் குறித்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தும் பேச இருக்கிறார். ராஜ்குமார், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த கூட்டத்திற்கு வருகை தருவதற்கு முன்பாக துரை வைகோ செய்தியாளர் சந்தித்தார். அப்போது மல்லை சத்யா வெளியிட்டிருந்த அந்த அறிக்கைக்கு அவர் எதிர்வினை ஆற்றிருக்கிறார். கட்சியில் தான் வைகோவிற்கு ஒரு சேனாதிபதி என்று அவர் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு துரை வைகோ கட்சியில் உள்ள ஒவ்வொரு நபருமே சேனாதிபதி தான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம்.
இல்ல அவர் மாத்திரம் சேனாதிபதி இங்க இல்லைங்க. கட்சியில அத்தனை பேரும் சேனாதிபதி தலைவருடைய தளபதிகள் தான். அவர் மாத்திரம் அந்த உரிமையை கொண்டாட முடியாது. கடையில இவருக்குனாச்சு இத்தனை தடவை வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், கூட்டணி இருக்கோ இல்லையோ அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட 10 மடங்கு வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் எந்த வித வாய்ப்பும் கொடுக்கும். ஆனா இன்னி வரைக்கும் அவங்க விசுவாசம் கட்சிக்கு இருக்கிறாங்க. எந்த இதுவும் சொல்லல. அனைவரும் தலைவர் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தளபதியும் சேனாதிபதிகள் தான். பரபரப்பான அரசியல் சூழலில் தற்போது மதிமுகவினுடைய நிர்வாக குழு கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.